அர்ப்பணிப்புகள் பாடல்களோடு நின்று விடுகிறது. பாடல்கள் நல்லதுதான், எப்படி பாடல் பாடுவது நல்லதுதான், நம்மை உணர்த்துகின்றது. ஆனால் வெறுமனே பாடல்கள் பாடுவதால் மட்டுமே நாம் நம்மை ஜீவ பலியாக அர்ப்பணித்து விட முடியாது. அந்த நடைமுறையில் நம் வாழ்க்கையில் வாழ்ந்து காட்ட வேண்டும். தேவப்பிள்ளை, உங்களால் அதிகாலை தூக்கம், எப்படி அதிகாலையில் தூக்கத்தை தியாகம் செய்து ஜபிக்க முடிகின்றதா? யோசிங்க. உங்களால் ஒரு நேர உணவை தியாகம் செய்து உபவாசத்தோடு ஜபிக்க முடிகிறதா? யோசித்து பாருங்க. உங்களை தேவனை விட்டு பிரிக்கின்ற பாவ காரியத்தை நின்று பிரிந்து வர உங்களால் முடியுமா? யோசிங்க. உங்களை தவறான பாதையில் நடத்துகின்ற அந்த நட்பில் இருந்து பிரிக்க முடிகிறதா? அந்த குரூப்ல இருந்து பிரிய முடியுமா? யோசிங்க. கர்த்தருக்கு ஊழியம் செய்ய உங்கள் நேரம், பணம், திறமைகளை கொடுக்க மனம் வருகின்றதா? யோசித்து பாருங்க தேவப்பிள்ளையே. இப்படி அனிதன வாழ்க்கையில் நாம் கர்த்தருக்காய் செய்யும், ஆண்டவருக்காய் செய்யும் அத்தனை கிரியைகளும் தான் நம் தேவனுக்கு செலுத்தும் ஜீவ பலி. அதுவே தேவனுக்கு முன்பாக